அடிக்கடி வியாதிகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமும் நிர்பந்தமும் இருக்குது. அநேகமாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த வீரிய வித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா கிரக பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள் பலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து பலமாக இருக்கார். அடுத்து அந்த சூரியன் மட்டும் பலமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ல் மறைவு. அப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆயுள் ஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் சனியும் 8ல் மறைவு. இதுவும் ஒரு வகையில் ஒரு ஆயுளை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த சனி வந்து நம்ம இந்த வீடியோனுடைய முதல்ல சொன்ன மாதிரி அந்த காரக கிரகம் காரகத்தில் அமரும்போது அந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற முறையில் ஆயுள் தீர்க்கம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சூரியனும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய முன்னேற்றம் இவரது தந்தையின் மறைவுக்கு பின்னால் தான் இருக்கும். ஒன்று இவருடைய தந்தையினுடைய மறைவு அல்லது இவர் வந்து தந்தையை பிரிந்து வெகு தூரம் இருந்திருக்கணும்.